வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போவது குட் மார்னிங் கேட்ட அப்பாவி சிங்கம் கதை. ஒரு காட்டில் சிங்கம், புலி, கரடி, மான், மயில், காண்டாமிருகம், நரி, பாம்பு என்று அனைத்து மிருகங்களும் ஒன்றோடு ஒன்று சண்டையிடாமல் அமைதியாக வாழ்ந்து வந்தார்கள். இந்த காட்டின் சிங்கம் மிகவும் அப்பாவி. யார் என்ன சொன்னாலும் அதை ஆமாம் என்று தலையாட்டி கொண்டு கேட்டுக்கொள்ளும். ஒரு நாள் அந்த காட்டிற்கு பக்கத்து காட்டில் இருந்த சிங்கம் ஒன்று பார்க்க வந்தது. அது இந்த காட்டில் இருக்கிற சிங்கராஜா கிட்ட, என்ன உங்க காட்டில் எதுவுமே சுவாரஸ்யமா நடக்க மாட்டேங்குது, எனக்கு மிகவும் போர் அடிக்கிறது என்று குறைப்பட்டுக்குச்சு. அதுக்கு இந்த காட்டில் இருக்கிற சிங்கம், நாங்க எல்லாம் சந்தோஷமாக தானே இருக்கோம், அது போதாதா என்று கேட்டது. உடனே பக்கத்து காட்டு சிங்கம், கொஞ்சம் கலகலப்பு இருந்தா இன்னும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று சொன்னது. சரி, கலகலப்பாய் இருப்பதற்கு நாங்கள் என்ன பண்ண வேண்டும் என்று நீயே சொல்லேன் என்று கேட்டது அப்பாவி சிங்கம். அதற்கு பக்கத்து காட்டு சிங்கம், உனக்கு தான் ரொம்ப நாளா அமைச்சரே இல்லையேன்னு வருத்தப்பட்டியே, காட்டு மிருகங்கள்ல இருந்து எனக்கான ஒரு அமைச்சரை தேர்ந்தெடுக்க போறேன் என்று அறிவிச்சு பாரு, காடே சும்மா கலகலப்பா ஆயிடும்னு சொன்னது. எனக்கான அமைச்சரை எப்படி தேர்ந்தெடுப்பது என்று எனக்கு தெரியலையேன்னு கேட்டது அப்பாவி சிங்கம். அதுக்கு பக்கத்து காட்டு சிங்கம், உன்னை இந்த காட்டில் இருக்கிற அத்தனை விலங்குகளும் பறவைகளும் வணங்குற மாதிரி யார் ஐடியா கொடுக்கிறார்களோ அவங்களை உன்னோட அமைச்சரா தேர்ந்தெடுன்னு சொன்னது. இதுக்கு அந்த அப்பாவி சிங்கமும் சரி சரி என்று ஒத்துக்கொண்டது. மறுநாள் பொழுது விடிந்ததும் அப்பாவி சிங்கம் காட்டில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளையும் கூப்பிட்டு, உங்களில் ஒருத்தரை இந்த காட்டிற்கு அமைச்சராக்க போகிறேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னை எல்லோரும் வணங்கும்படி ஒரு யோசனை தர வேண்டும் என்று சொன்னது. இதை கேட்டவுடனே கூட்டத்தில் இருந்த கழுதை புலி ஒன்று, என்கிட்ட ஒரு யோசனை இருக்குமான்னு கையை உயர்த்தி கொண்டே எழுந்து நின்றது. சிங்கம் உடனே, சொல்லு என் உடன்பிறப்பே என்று உற்சாகமாக கேட்டது. அதற்கு கழுதை புலி, உங்களை தினமும் ஒரு இடத்தில் நிற்க வைத்து இந்த காட்டில் இருக்கிற அனைவரையும் குட் மார்னிங் சொல்ல வைக்கலாம் அண்ணா என்று தன்னுடைய யோசனையை சொன்னது. அதற்கு சிங்கம், ஆகா, முதல் யோசனையே அருமையாக இருக்கிறது. அதனால் நான் நாளை முதல் காலையில் தினமும் வெட்ட வெளியில் நிற்கிறேன். அப்பொழுதுதான் நீங்கள் அனைவரும் எனக்கு குட் மார்னிங் சொல்வதற்கு வசதியாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு அப்பாவி சிங்கம் அதனுடைய குகைக்கு போனது. மறுநாள் காலையில் தான் சொன்னபடி வெட்ட வெளியில் வந்து நின்றது அப்பாவி சிங்கம். அது நினைத்த மாதிரியே அனைத்து விலங்குகளும் ஒரே நேரத்தில் வந்து குட் மார்னிங் சொல்லவில்லை. அவர்களுக்கு எப்போ தோணுச்சோ அப்பொழுதுதான் வந்து ஒவ்வொன்றாக குட் மார்னிங் சொல்லிவிட்டு போனார்கள். காட்டில் இருக்கிற அனைத்து விலங்குகளும் வர வரைக்கும் சிங்கம் ஒரே இடத்தில் நிற்க வேண்டும் இல்லையா? பாவம், அதற்கு கால் வலிக்க ஆரம்பித்து விட்டது. வெட்ட வெளியில் நிற்பதினால் தலைக்கு மேல் வெயிலும் அதிகம் ஆரம்பித்து விட்டது. கீழே தரையும் சுட ஆரம்பித்ததால் இரண்டு கால்களையும் தரையில் வைக்க முடியாமல் தாத்தை தக்கத்தை என்று ஆடுகிற நிலைமையில் நின்றது சிங்கம். கூடவே பசி வேறு அதோட வயிற்றை கிள்ள ஆரம்பித்து விட்டது. அப்பாவி சிங்கம் மெல்ல மெல்ல கோபமான சிங்கமாக மாற ஆரம்பித்தது. இதற்கெல்லாம் காரணமான பக்கத்து காட்டு சிங்கமும் கழுதை புலியும் வயிறு முட்டை சாப்பிட்டு விட்டு ஒரு மரத்தடியில் கொர்ர கொர்ர என்று குரட்டை விட்டு நிம்மதியாக தூங்கிக் கொண்டு இருந்தது. சிங்கத்திற்கு கோபம்னா அப்படி ஒரு கோபம் வந்துவிட்டது. எதையும் வெளிக்காட்டிக்க முடியாமல் கண்ணில் தண்ணீர் வைத்து கொண்டு நின்றது சிங்கம். அந்த நேரம் பார்த்து சிங்கராஜாவிற்கு குட் மார்னிங் சொல்ல வந்த காக்கா ஒன்று சிங்கராஜா தலைமேல் போய்விட்டது. நொந்து போன சிங்கராஜா, உங்க குட் மார்னிங்கும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், ஆளை விடுங்கடா சாமி என்று சொல்லிவிட்டு அதனுடைய குகைக்கு ஓடி போய்விட்டது. அன்றிலிருந்து சிங்கராஜா மற்றவர்கள் சொல் பேச்சை கேட்காமல் தானாக யோசித்து நல்ல சிங்கராஜா என்று மற்ற விலங்குகளிடம் பெயர் வாங்கி கொண்டது. அதனால் அனைவரும் சந்தோஷமாக வாழ்ந்தனர்.